2026 நான் எந்த கட்சி வந்தாலும் சரி தான் நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஆனால் மதுபான கடை எடுக்கப்படும். வேண்டாம், டாஸ்மார்க்கே தேவையில்லை. தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப ரொம்ப நொந்து போயிட்டாங்க, நிறைய பேர் செத்துட்டாங்க. ஆகையால் என்ன சொல்ல வரேன்னா, 2026 எந்த ஆட்சி வருதோ இல்லையோ டாஸ்மார்க் இருக்கப்படாது. அதுதான் கெத்து. அப்படி இருந்தால் தான் தமிழ்நாடு வாழும். பெண்கள் வாழ்வாங்க, அவங்க பிள்ளைங்க வாழும். டாஸ்மார்க் இருக்கிற வரைக்கும் பெண்களும் வாழ மாட்டாங்க, அவங்க பிள்ளைங்க வாழாது, நாசமாக போயிடும். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஆகையால் நல்லா இருப்பீங்க மக்களை, பார்த்து பறிச்சு செய்யுங்க. ஆனால் எந்த கட்சி வரணும், ஏது கட்சி வரணும்னு நான் அப்போ சொல்கிறேன், இப்போ நான் சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா? இப்போ சொல்ல கிடைக்க முடியாது. அவன் 2000 கோடி 5000 கோடி 10,000 கோடி செலவழி பண்ணுவான், கட்சி கண்ணுவான். ஆனால் காசு ஏன் கொடுக்கலையோ அவனுக்கு ஓட்டு போடுங்க. காசு கொடுக்கறதுன்னு இல்லை, காசு கொடுக்க மாட்டானுங்க, காசு கொடுப்பாங்க. ஆனால் அந்தெல்லாம் காசெல்லாம் வாங்காதீங்க, அது எச்சக்கலத்தனம். நல்லபடியாக இருக்கணும்னாக்கா இங்கே பாரு, இப்போ 2025 ஆச்சு, புரியுதா? 2025 உங்கள் பிள்ளைங்களே காப்பாற்றணும். நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை யார் காப்பாற்றுவா? நீங்கள் தான் காப்பாற்றணும். ஆகையால் நான் என்ன சொல்ல வரேன்னா, பார்த்துக்கிடுங்க. இனிமேல் ஓட்டுக்கெல்லாம் காசு வாங்காதீங்க. தப்பு. ஏன்னா 2026 எந்த கட்சி வந்தாலும் தான் வரலாறு தான். ஆனால் டாஸ்மார்க்கு முடிச்சு விட்டுடலாம், எதுமா அறுத்து விட்ருவோம். தென்னங்கல் பனங்கல் இது இருக்கட்டும், இது ஓகே. ஆனால் இதே மாதிரி தான் அந்த அம்மா சொன்னாங்க, இந்த லாட்டரி டிக்கெட் எடுத்தது, இந்த இப்போ சொல்கிறது லாட்டரி டிக்கெட் எடுத்து நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. அதே மாதிரி இப்போ கோட்டருக்கு டாஸ்மார்க்கில் ஒரு டாஸ்மார்க்கு காரில் கோட்டர் எவ்வளோ தெரியுமா? 13 ரூபா ஒரு கோட்டர் விலை. இவங்க என்ன 150 ரூபாய்க்கு 106 ரூபாய்க்கு விற்கானுவோம். கெட்ட வார்த்தையில் பேசுகிறேன், திருட்டு பயிலுவோம். ஏன்னா தமிழ்நாட்டை கொள்ளையடிக்கணும் வந்துட்டுருக்கானுவோம். ஆகையால் எந்த ஊருக்குன்னு தெரியல, தமிழன் கிடையாது, அதெல்லாம் கொள்ளையடிக்க தமிழும் கிடையாது. ஆனால் எம்ஜிஆர் மட்டும்தான் கேரளாக்காரர். அவர் வேண்டாம் விட்டுரு அப்படின்னாரு. கலைஞர் வந்தார், இதை செய்யினார், தனியாருக்கு விட்டார். யார்? கலைஞர். தனியாருக்கு டாஸ்மார்க் வாங்கி ஷாப் விட்டார். அங்கே என்ன பண்ணானுன்னா கலக்கல் மருந்து, எது? மதுபானம். அதுக்கப்புறம் இந்த அம்மா பிறகு டாஸ்மார்க்கை அதை தனியார் கிடையாதுன்னா தனியார் ஏலங்காக்க வந்ததுக்கு முடியாதுன்ட்டாங்க. உடனே இந்த அம்மா என்ன சொல்லிட்டுனா, அது கவர்மெண்ட் ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி, அரசாங்கத்தை ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா தான் கொண்டு வந்தது. யார்? ஜெயலலிதா அம்மா தான் இந்த டாஸ்மார்க் கொண்டு வந்தது, எனக்கு தெரியும். ஓகேவா? இந்த டாஸ்மார்க்கில் சம்பாதியம் வந்தது, கலைஞரை மிரண்டு போயிட்டார். ஆஹா, இது எனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு கலைஞரை மிரண்டு போயிட்டார். உண்மை அதுதான். ஆகையால் டாஸ்மார்க் வேண்டாம். எதுமா நிறைய பெண்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இவெல்லாம் குடிச்சிக்கிட்டு வேலைக்கு போகாமல் அவளை ரோட்டில் மறந்து கிடக்கான். அவன் பொண்டாட்டிங்களாம் வேலைக்கு போயிட்டுருக்கு, ஹோட்டலுக்கு போயிட்டுருக்கு, வேலைக்கு கொத்துனார் வேலைக்கும். அப்புறம் எங்கேயும் வேலைக்கு போயிட்டுருக்கு. ஆனால் அவன் குடும்பத்தை காப்பாற்றணுங்க. இந்த டாஸ்மார்க்கு 12 மணி வரைக்கும் இங்கே என்ன பண்ணுவாங்க இல்லை, 12 மணிக்கு கிடக்கானுவோ கடையில் எங்கே டாஸ்மார்க்கில். அதெல்லாம் வேண்டாப்பு. என்ன சொல்ல வரேன்னா, 2026 டாஸ்மார்க் இருக்கக்கூடாது. என்றைக்கு லாட்டரி டிக்கெட் எடுத்தாங்களோ அதே மாதிரி 2026 எந்த கட்சியும் தான் தான் டாஸ்மார்க் இருக்கக்கூடாது. இதுதான் உண்மை. பார்த்துக்கிடுங்க மக்களை. நீங்கள் எந்த கட்சிக்கு ஓட்டு பண்ணி இருந்தால் டாஸ்மார்க் வேணாம்னு சொல்லிடுங்க. காசு தான் வாங்காதீங்க ப்ளீஸ். நல்லா இருப்பீங்கம்மா. காசு கொடுத்து தான் இத்தனை பேர் இத்தனை வருஷமாக நாசமாக போயிட்டீங்க. ஆகையால் நான் சொல்கிறத கேளுங்க. கை வெள்ளையாக வச்சுக்கிடுங்க, இந்த மாதிரி சொப்பாக வச்சுக்கிடுங்க, கருப்பாக்காதீங்க. எல்லாம் கருங்காலி பையில் இருக்கானுவோ. கருப்பு பூனைகள் நிறைய, கருப்பு பூனையும் கருப்பாட்டு நிறைய இருக்குது இந்த கட்சியில். எந்த கட்சியும் தெரியாது, இருந்தாலும் பார்த்துக்கிடுங்க. கருப்பாட்டு நிறைய இருக்குது. உங்கள்கிட்ட போட்டு
காசை கொடுத்து உங்கள்கிட்ட ஓட்டு வாங்கி ஜெயிச்சு உங்களையே வந்துட்டு வீட்டு வாடகை வீட்டுக்கு வரி வீட்டு கரண்ட் பில்லு எல்லாமே ஏற்றி உங்களை சாப்பிடிச்சிருவாங்க. பார்த்துக்கிட்டேன் மக்களை. இதுக்கு மேலே அவனை பேச முடியல மக்களை. ப்ளீஸ், இதுதான் இனிமேல் நான் பேசலை. எனக்கு இதுக்கு மேலே பேச முடியல. நல்லா எம்ஜிஆர் ஆளுக்கு முதலியா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் கஷ்டப்படுறது. என் பேர் கேரளா ஜிம்பாங்க. ஆமாம், கேரளா ஜி, ஜெயராம் ரமேஷ். ஓகேவா? பார்த்துக்கிடுங்க. இதான் உண்மை. தெரியுமா? நான் வேறு மாதிரி. எனக்கு பைசாலாம் தேவையே இல்லை. எனக்கு பணமே தேவையில்லை. நான் தொழில் பண்ணுறேன், வேலை பார்க்குறேன், எனக்கு சம்பளம் கிடைக்குது, நான் வேலை பார்த்துட்ருக்கேன். அவ்வளோதான். யார்ட்டையும் லஞ்சம் வாங்க மாட்டேன், யார்ட்டையும் பைசா வாங்க மாட்டேன். லஞ்சம்னா எனக்கு பிடிக்காது. ஏன்னா அதுதான் மேட்ரு. சொந்த வேலை, சுயமாக சம்பாதிக்கிறேன். என் சொந்த காசில் சொந்தமாக சாப்பிட்றேன். என் பொண்ணு கூட சாப்பாடு போடாது. பொண்ணெல்லாம் ஓடிப்பிட்டா செத்து போயிட்டாங்க. இப்போ 3 பொண்ணு செத்து போயிட்டாங்க, பொண்டாட்டி செத்து போயிட்டான். 2 பொண்ணு செத்து போயிட்டான், பொண்டாட்டி செத்து போயிட்டா. ஆகையால் அதெல்லாம் எனக்கு மேட்டரே கிடையாது. ஏன்னா இடையில வந்தாங்க, இடையில போயிட்டாங்க. இதெல்லாம் பெருசு எடுத்துக்கவே கூடாது. ரொம்ப ஜாலியாக இருக்கணும். இதான் மேட்ரு. ஆனால் தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடாது. அதுதான் என்னோடய கான்செப்ட். ஓகேவா? பாய். இதுக்கு மேலே அப்புறமா பேசுகிறேன். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். தப்பாக நினச்சிக்காதீங்க. தமிழ்நாடு மக்களுக்காக நான் பேசுகிறேன். நல்லா இருப்பீங்க. தமிழ்நாடு மக்களே நல்லா இருக்கணும், நல்லா வரணும். வாழ்த்துக்கள். பாய்.